பட் ஆனால் பெரிய ஒரு இதாக இருக்குது. இது ரொம்ப கவலைக்குரிய ஒன்றாக மாறி இருக்கிறது. தினம் ஒவ்வொரு நாளும் ஒன்று இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள், இளைஞர்கள் என்று சிறுவர்கள் கூட தாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இன்று தமிழகம் மாட்டிக்கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு போதிய அவகாசம் தரப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு கூட சூழ்நிலையை அவர்கள் சரி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்களுடைய அவநம்பிக்கைக்குத்தான் அவர்கள் தொடர்ந்து ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.